அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. நானும் எவ்வளோ காலமாக மண்டபஜிலி மரசி மூதேவிக்கு எதிராக வீடியோ போட்டுக்கொண்டு தான் வாரம். இவன் முந்தி பிச்சைக்காரனை வச்சு சம்பாதிச்சான். அதுக்கு பிறகு ஏழை மக்களை காட்டி சம்பாதிச்சான். அதுக்கு பிறகு ஃபித்ரா அரிசியை களவெடுத்து பிரியாணி கடை வச்சு அதுவும் முடிச்சு. அதுக்கு பிறகு இப்போ முட்டை தேங்காயெல்லாம் விற்று மதரசாவை பிடிச்சிக்கிறான். இந்த மதரசாவால் இவன் ஊழல் செஞ்சு கொண்டு இருக்கிறான். அப்போ கொழும்புல உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியுமே யாருண்டு. அந்த ஊர் மக்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவன் நடிகண்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஊர் மக்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இவன் பேசின வார்த்தையை வச்சு, அல்லாஹ் இல்லைன்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு இன்னும் 5 கேள்வி கேட்டிருந்தேன். முஸ்லீம்கள் தீவிரவாதின்னு சொன்னது உட்பட அந்த 5 கேள்விக்கும் அங்குள்ள பொடியமார் ஒரே ஒரு வீடியோவில் பதில் கொடுத்துட்டான், ஒரே ஒரு வார்த்தையால். அது என்ன வார்த்தைண்டா, இது எடிட்டிங் பண்ணுற வீடியோவா? அட வடிகட்டின வாத்து மடையன்களே, அந்த வீடியோ ஒரிஜினலாக இல்லாட்டி எடிட்டிங் பண்ணதாண்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை போய்ட்டு பார்த்தா விளங்கும் இது ஒரிஜினல் வீடியோவா இல்லாட்டி எடிட்டிங் பண்ண வீடியோவாண்டு. அந்த அளவுக்கு கூட உங்களோட மூளை வேலை செய்யாத அளவுக்கு உங்களை மூளை செலவை செஞ்சுக்கிறான் அவன். மண்டபஜிலி மரசி மூதேவிக்கு கூகுள் அவன் சர்ச் பண்ணாலும் இதே மாதிரி யோசிக்காத ஒரு மக்கள், அதாவது மதிய மீதியாலையில் இருக்கிற மக்கள் அவனுக்கு கிடைக்காது கிராமத்தில். இதில் நல்லவங்க ஈக்கிறாங்க, ஒரு 90% மக்கள் நல்லவங்க ஈக்கிறாங்க. அவங்க எப்படி ஈக்கிறாங்கண்டா, எங்களுக்கு என்னதுக்கு இந்த தேவையில்லாத வம்பு, அவன் செய்கிறத செஞ்சுட்டு போட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோட உருவு கிடைக்கிற உருவாக கூட நீங்கள் கணக்கு கேட்கணும். நீங்கள் அல்லாக்கும் பதில் சொல்லணும். எது தப்புன்னு அவங்களோட மனசில் விளங்குது, ஆனால் அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள இல்லாத நிலைமையில் அவங்க ஈக்கிறாங்க. ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இவன் சந்தர்ப்பவாதி, முனாஃபிக். இவனுக்கு இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். அல்லவே இல்லை சொல்லிவிட்டு இப்போ எடிட்டிங் பண்ணேன்னு சொன்னதுக்கு பிறகு இதுக்கு மேலே பேசிவே இல்லை. அதை கொஞ்சம் சாஃப்ட்வேரில் போட்டு பாருங்கள், இது ஒரிஜினலாக இல்லையாண்டு. அது ஒரிஜினலாக இருந்தால் எங்களுக்கு பதில் தாங்க. அப்படி டூப்ளிகேட் ஆகியிருந்தால் நாங்கள் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறோம் டிரெக்டாக. சரியா? இவன் எவ்வளோ பெரிய நடிகன் சொல்லி பார்க்குறதுக்கு இப்போ கிட்டத்தில் நடந்த 2 விஷயத்தை உங்களுக்கு காட்டுறேன். டைமுக்கு ஏற்ற மாதிரி நடிப்பான். அந்த நடிப்புக்கு கொழும்பு மக்கள் மாட்ட மாட்டாங்க, சில பிரதேச மக்களும் மாட்ட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் மாட்டிக்கிறீங்க. அதுலேருந்து உங்களை மீட்கிறது தான் எங்களோட வேலை. நீங்கள் என்னமோ எங்களை நினச்சிட்டு போங்க. உங்களுக்கு கோபம் வாரத்துக்கு தான் நாங்கள் அன்றைக்கி பேசினோம். சரியா? 2 உதாரணத்தை பாருங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் இதுக்கும் பதில் தாங்க. ஏழுண்டா கேமரா ரெக்கார்டிங் இந்த கிளாஸ்ல கேமரா அவளை நான் டிக்டாக்ல போடு, நீங்களும் வருவீங்க. ஓகே, கத்துறதுக்குள்ள அவளை போயிட்டு எடுக்க போகுது. இப்போ பார்த்தீங்களா, இப்போ இவர் ரெமோ இதில் கேர்ள்ஸை வீடியோ எடுத்து தெரியுமா டிக்டாக்ல போடுறான். டிக்டாக்ல போடுறேன்னு இவன் வாயால் சொல்கிறான். அந்த குட்டியை பைட்டுக்கு எடுத்தேன். இந்த வீடியோ நீங்கள் இதுக்கு முந்தி பார்த்துப்பீங்க. இவன் நடிப்புக்கு சிறந்த உதாரணம் இதுதான். பைட் பண்ணேன், இதை டிக்டாக்ல போட போகிறேன்னு பொடிமாருக்கு 5 கொடுக்குறான். கொடுத்து முடிஞ்சு இப்போ வாரான். இப்போ நீங்கள் இன்னொரு வீடியோன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்தது என்னது ரெமோ. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அம்பி. ஆமாம் பாப்போம். எங்க மா லேடிஸ் ஹால் கொஞ்சம் உள்ளுக்காகிறீங்கம்மா, லேடிஸ் ஹால் கொஞ்சம் உள்ளுக்காகிறீங்களே அம்மா, லேடிஸ் ஹால் கொஞ்சம் உள்ளுக்காகிறீங்க. இந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நான் ஃபேமிலி பார்த்தீங்களா மக்களே, இந்த அம்பின நடிப்பை பொம்பளை எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டுமாம். ஏன்னா வீடியோ எடுக்கிறானா. அப்போ கொஞ்ச நாளைக்கு முந்தி ஒரு ஸ்டோரில் போயிட்டு ஒரு கேர்ளை வீடியோ எடுத்தியே, அவளை பார்த்தா அவனுக்கு பொம்பளை மாதிரி தெரியலையா? ஓ, அந்த நேரம் நீ ரெமோ. ஏன்னா இப்போ ஊருக்குள்ளால் சுட்டி அம்பி. இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க, இவன் உங்களோட ஊருக்கு வந்தால் தான் அம்பியாக மாறுறு, கொழும்புக்கு வந்தால் ரெமோ. அந்நியன் எங்கேன்னு யோசிக்கிறீங்களா? அந்நியன் அந்நியன் வந்துச்சு. அந்த 10 லட்சம் முஸ்லீம்களை சண்டையை கூப்பிட்டானே அந்த நேரம், முஸ்லீம்கள் எல்லாம் தீவிரவாதின்னு சொன்னானே அந்த நேரம், எல்லாத்துக்கும் மேலேயும் அல்லாஹ் இல்லைன்னு சொன்னானே அந்த நேரம் தான் அந்நியன் வருவார். சில நடிகர்கள் பொழப்புக்காக நடிப்பாங்க, ஆனால் இவன் பிறந்ததே நடிக்கிறதுக்கு தான், மக்களை ஏமாத்துறதுக்கு தான். மிதியால மக்களுக்கு இவனை நீங்கள் அம்பியாக தான் பார்த்துக்கிறீங்க. அந்நியனாக பார்க்கணுமெண்டா கணக்கு கேட்டு பாருங்கள், அப்பா அந்நியன் வருவான். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு விஷயத்தை கேளுங்க.
ஒரு 2 கிழமைக்கு முந்தி யூனிவர்சிட்டி பொடியை நோத்தனை இவன் கேவலமாக பேசினான். அதை எப்படி கேவலப்படுத்தினான்டா, அவனோட உம்மா தங்கச்சி குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்தான். ஃபேன் கேட்டு இவன் வீடியோ பிடிக்க போயிட்டிருக்கிறான். அந்த தன்மானம் உள்ள இளைஞன் மாணவன், நானா வீடியோ எடுக்க வானம் தாருண்டா தாங்க. இவன் அதுக்காக வேண்டி அவனை அந்த மாதிரி கேவலப்படுத்தினான். அந்த நேரமும் அவனுக்கு அந்நியன் வந்தான். இப்போ கணக்கு கேட்டு பார்த்தேன்டா, கணக்கை கேட்டீங்களோ உங்களோட ஊருக்கும் அந்நியன் வருவான். என்னோட நேரங்காலம் எல்லாத்தையும் முட்டுட்டு இதை நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா நீங்கள் யோசிக்கணும், கேள்வி கேட்கணும். பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் கேள்விகள் கேட்பதனாலே. அஸ்ஸலாமு அலைக்கும். குட் பை.